ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம சூப்பர் ஒரு அப்டேட் தான் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம கேபிஒய் பாலான அதாவது விஜய் டிவியின் ரொம்ப பிரபலம்னே சொல்லாங்க. அதாவது நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் எல்லாருமே ஹெல்ப்பிங் மைண்டோடு இருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் இருக்க மாட்டோம். இப்போ நம்மக்கிட்டே ஒரு ₹100 இருந்துச்சுன்னா அந்த ₹100 நமக்கு எப்படி செலவு பண்ணிப்போம் அப்படின்னு தோணுமே ஒழிய அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட நமக்கு வரவே வராதுங்க. அதே அதே போல் இல்லாமல் நம்ம பாலாண்ணா என்ன பண்ணாரு, அவர் சம்பாதிக்கிற காசை எல்லாத்துமே நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும், நமக்குன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூட இருக்கவங்களும் அவரை நிறைய பேர் திட்டிகிட்டே இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுற, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்காம அவருடைய ஹெல்ப்பிங் மைண்ட் இன்னமும் அவருக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற மனசோடையே அவர் கொடுத்துட்ருக்காருங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். வீடியோவும் இதில் நான் சேர்த்து விட்ருக்கேன். அதாவது நம்மளால் உதவி செய்ய முடியலனாலும் உதவி செய்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் அவங்கள மனதார பாராட்டலாங்க. அது மாதிரி நம்ம பாலாண்ணாவையும் பாராட்டணும். அவருடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ நான் அப்பப்பயும் ஒரு பதிவு போடுறேங்க. நம்மளும் கடவுள்கிட்ட அவருக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தோடையும் இருக்கணும், இதே மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஒரு போட்டு இல்லாதவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ இதோட கிளிப் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்ஜின் தானே வேணும்னு கேட்டீங்க, உயிர் போயிடுச்சு கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்களா? உங்களுக்கு பெரிய போட்டு போட்ல யாரும் பேர் போட்டிருக்கு, உங்க பேர் தான் போட்டிருக்கா? ஹாப்பியா? உங்க போட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு இருக்கிற நம்ம பாலாண்ணாவை நம்மளும் வாழ்த்தணும். அவருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட நம்ம தினமும் நமக்கு வேண்டுற மாதிரியே அவருக்கும் வேண்டிக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனுஷங்க கிடைக்கிறது இந்த உலகத்தில் ரொம்பவே கஷ்டங்க. எல்லாருமே இது மாதிரி இருப்பாங்க அப்படின்னா எவ்வளவோ பெரிய பெரிய நடிகர்களாக இருக்காங்க. ஆனால் விளம்பரம் தேடிக்கிட்டு அதுலேருந்து என்ன ஆதாயம் பெறும்னு நினைக்கிறாங்க. இவர் அப்படி இல்லாமல் இருக்காருங்க. நம்மளும் அவருக்கு ஒரு லைக் போட்டு வாழ்த்துவோங்க.